ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட் ஃபார் அவர் yet another வீடியோ. இது வந்து ஒரு ப்ரிவ்யூ ஃபார் சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. செம்ம கேமு. ரைவல்ரின்னா இதான் ரைவல்ரி. லாஸ்ட் இயர் நம்மளை வச்சு ஒரு மாதிரி செஞ்சுட்டு தான் அவங்களே நினச்சிட்டு கடைசியில் போய் தோத்துட்டு வந்தாங்க ஃபைனல்ஸை. கப்போ வாங்கலாம்னா அதுவே கப்போ வாங்கின மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. பட் நம்ம கொஞ்சம் நியூட்ரல் ஃபேனாகவும் இருக்கணும். ஆர்சிபி இஸ் அ குட் டீம். இந்த டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ருத்ரா, என்ன நினைக்கிறீங்க? நம்ம கோட்டையில் தான் இருக்கிறோம். இந்த மேட்சும் நம்ம கோட்டையில தான். அன்புடன். அதான் நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் நம்ம ஃபேரி டெய்ல் எண்டிங் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. பட் இந்த வருஷம் வந்துட்டு என்ன என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா நான் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது தான். பட் ஐ ரேட் திஸ் டீம். லைக் இந்த இயர் வந்துட்டு செம்ம சாலிடான ஒரு டீம் வச்சிருக்காங்க. லைக் ஒரு டாப் 4க்கான டீம் வந்துட்டு சாலிடா இருக்கு. ப்ராப்ளி லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான கூட பொட்டன்ஷியல் இருக்கு அந்த டீம் கிட்ட. ஸோ இது வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஆர்சிபி கிட்ட ஐ வுடன் சே லைக் செம்ம ஸ்பின்னர்ஸ், நம்மளுக்கு ஈக்குவலண்டா ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் தட் குட் டூ டேமேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டென்ட்டான ஒரு டீம் இருக்கிறதுனால, லைக் அலாங் வித் தேர் ஃபாஸ்ட் bowling யூனிட் அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு ஐ திங்க் திஸ் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். எங்க ஒரு ஒரு எட்ஜ் சிஎஸ்கே கொடுப்பேன்னா த எபிலிட்டி ஆஃப் ஆர்சிபி பேட்டர்ஸ் டு பிளே ஸ்பின் கம்பேர்ட் டு சிஎஸ்கே பேட்டர்ஸ். ஏன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்துட்டு கேன் பிளே 2 gears அந்த மாதிரி ஒரு டீமா இருக்கு. பட் ஆர்சிபியோட பேட்டர்ஸ் வந்து 1 or 2 பிளே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ, அந்த லைக்ஸ் ஆஃப் ஃபில் சால்ட் சரி, ஒரு ஸ்லோ ஸ்டிக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் சேப்பாக் விக்கெட். இப்போ அதை பார்த்தா நம்ம வந்துட்டு லைக் சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதான் ஒரு கொஸ்டினா இருந்துச்சு, எந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே பிச்சை பார்க்க போறோம், த ட்ரெடிஷ்னல் ஒன்னா இல்லை வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸா கொஞ்சம் பேட்டிங் ஃபேவரபிளா இருக்கிற பிச்சான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கேமோட இது படி பார்த்தா நம்ம வந்துட்டு லைக் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஆர்சிபியோட பேட்டர்ஸ் 2-3 பேர் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் அதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பேஸ்ட் பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, விராட் கோலியும் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாப்புல. அதனால அந்த ஹோல் டீமே வந்து ஸ்பின்னர் ட்ராக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு கேம் நம்ம பாக்கெட்ல இருக்க மாதிரி தான் அர்த்தம். பட் ஆனால் எப்படியோ நமக்கு வந்து பேட்டிங் விக்கெட் கொடுத்துட்டாங்க, பக்கத்துல இருக்க பேட்டிங் விக்கெட் ஏதோ ரெடி பண்ணி அதை கொடுத்துட்டாங்கன்னா தென் இட் வில் பி எ மேட்ச் டு வாட்ச். ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்களும் ஃபில் ஷாட்ல இருந்து எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ வந்து தே கேன் ஆக்சுவலி டாமினேட் அஸ் வெல். பட் ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நம்ம வந்து அதே விக்கெட்டே மெயின்டைன் பண்ணலாம். எதுக்கு நீங்க தேவையான அனாவசியமா மாத்தாதீங்க விக்கெட்ஸ்லாம். இது அப்படியே கொண்டு போங்க. அவங்களுக்கு ஒரு ஆசையை கூட கொடுக்க கூடாது. அப்புறம் ருத்ரா, நம்ம ஆர்சிபி பத்தி பேசுறப்ப தினேஷ் கார்த்திக் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அதுவுமே அவர் வந்து நம்ம லோக்கல் கண்டிஷனை கொஞ்சம் தெரிஞ்சு வரவர். அவர் கண்டிப்பா கைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அவங்க பிளேயர்ஸ். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 100%. நம்ம ஆர்சிபிக்கு ஒரு அடிஷ்னலா டீம் காம்பினேஷன், டீம் செட்டப்போட அடிஷ்னலா ஒரு எட்ஜ் இருக்குன்னா டிகேயோட ஃபேக்டர் தான். ஸோ அகைன் சேப்பாக் வரப்போ வந்துட்டு டிகேக்கு வந்துட்டு அஸ்வினுக்கு எப்படி சேப்பாக் அத்துப்படியா தெரியுமோ, டிகேக்கும் அதே மாதிரி தான் அத்துப்படியா தெரியும் அந்த கண்டிஷன். ஸோ ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டீம் வில் பி ஹியூஜ்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம் காம்பினேஷன் எதாவது மாற்றுவாங்களான்றது எனக்கு தெரியல. ப்ராப்ளி ஒரு ஸ்வப்னில் சிங் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், குருணால் பாண்டியா செம்ம சாலிட், he did his job தி ப்ரீவியஸ் கேம். அண்ட் சுயேஷ் சர்மாவும் he made an impact. நல்ல ஒரு ராங் ஒன் போட்டு, ஐ திங்க் ரசலோட விக்கெட் நினைக்கிறேன், செம்ம ராங் ஒன் போட்டு எடுத்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்வப்னில் சிங் வந்து அடிஷ்னல் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் வரப்போ ப்ராப்ளி ஒரு இன் பிளேஸ் ஆஃப் ஃபாஸ்ட் bowler. ஏன்னா ரசிக் சலாம் வந்துட்டு he is genuinely a good bowler and I think he will do a good job tomorrow நாளைக்கு if he plays. ஏன்னா அந்த ஸ்லோ பிட்ச்ல வந்துட்டு அவனுக்கு அந்த ராங் ஒன் ஸ்லோவர் டெலிவரிஸ், கட்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவனை வந்துட்டு ட்ராப் பண்ணாம அவனை பேக் பண்ணி ஆட வச்சாங்கன்னா he might come goodன்னு தோணுது. பட் அவங்க என்ன காம்பினேஷன், அந்த bowling, அந்த ஸ்பின்னர், எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போறாங்களா இல்லை வந்துட்டு இதே 3 ஃபாஸ்ட் bowlers போறாங்களா? அண்ட் புவி ஐ டோன்ட் நோ லைக் என்ன ரீசன் அவன் போன கேம் ஆடல, டீம் காம்பினேஷன்னாலயா? ஏன்னா தேவ்தத் படிக்கல் போனாங்க அவங்க எக்ஸ்ட்ராவா. நம்ம ப்ரிவியூலாம் தேவ்தத் படிக்கல் பத்தி நம்ம பெருசா பேசல. வி தாட் புவனேஸ்வர் குமார் வில் வாக் இன் டு த டீம். பட் அவனுக்கு வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன்ஸா இல்லை என்னன்னு எக்ஸாக்டா எனக்கு சொல்ல தெரியல. பட் இஃப் ஹீ இஸ் ஃபிட் ஹீ ஷுட் வாக் இன் டு த டீம். அண்ட் அவங்க டீம் காம்பினேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வின்னிங் டீம், சாலிட் வின், கம்ஃபர்டபுள் வின் அப்படி இருக்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் தே வில் வாண்ட் டு லைக் டீம் காம்பினேஷன்ல எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம்னு தான் பார்ப்பாங்க. நம்ம சிஎஸ்கே டீம்ல என்ன சேஞ்ச் இருக்கணும்? நீ அதே டீம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னமும் நம்ம யூஸ்வல் என்ன சிஎஸ்கே வந்துட்டு தோத்தாலும் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு வரப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க.
பட் அகைன் பத்திரானா டிராப் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு நம்மளால இன்னும் லைக் என்னன்னு சொல்ல தெரியல. வெளியே மேபி நியூஸே வரலையே, என்னதான் மேட்ரு? ஆமா நியூஸே எதுவுமே வரல. அவன் வந்துட்டு இஸ் he drop because of his performances, is he not like 100% fit, அந்த மாதிரியான என்ன எனக்கு சொல்ல தெரியல. ஸோ சப்போஸ் ஃபிட்னஸ்னால இந்த கேமுக்கு if he's fully fitனா he might probably play. And Nathan Ellis is a good bowler. Like last game வந்துட்டு probably not the best of ones. So but again I still back him. Like if he is there in the 11, I'll feel pretty confident. இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல பவுலரா இல்லாமலாம் இல்லை, இவன் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான பவுலர் தான். ஸோ ஹீல் டூ இஸ் ஜாப். மற்றபடி நம்ம 2-3 கொஸ்டின் மார்க்ஸ் எங்கன்னா வந்துட்டு சாம் கரன், ராகுல் திரிபாதி, தீபக் கூட அண்ட் லைக் 2 ஷார்ட் லைக் ஜஸ்ட் 1 கேம் தான் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இவன் 2 பேரும் தீபக் கூடாவும் அவுட் ஆனது. ஐ திங்க் சாம் கரன் யாருக்கு அவுட் ஆனது சரியா ஞாபகம் இல்லை இப்போ. பட் திரிபாதி தீபக் கூட அவுட் ஆனா லெக் ஸ்பின்னர். சாரி, சாம் கரனும் ஸ்பின் பவுலிங்ல தான் அடிக்க போய் அவுட் ஸ்பின்னர் தான் அவுட் ஆனா. இவன் வந்துட்டு அந்த விக்னேஷ் புத்தூருக்கு அவுட் ஆனா. அந்த விக்னேஷ் புத்தூர் வந்துட்டு யாரும் பெருசா ரீட் பண்ணல. அது மட்டும் தான் எனக்கு ஒன்லி வந்துட்டு 75 கேஸ் தான் போட்டிருந்தான், 75 to 80 கேஸ்ல. இவங்க எல்லா பேட்டர்ஸும் கொஞ்சம் ஏர்லியா கமிட் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு இஷ்யூ தான். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் வேற பெருசா அதனால நம்ம டுவெல் பண்ண வேணாம், கான்டெம்ப்ளேட் பண்ண வேணாம்னு தோணுது. மோஸ்ட் ப்ராப்ளி த சேம் 11. அகைன் கேக்வாட் at 3 வந்துட்டு ப்ராப்ளி அ குட் சாய்ஸ். ஏன்னா வந்துட்டு திரிபாதிக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டு நீ வந்துட்டு கோ ஆல் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு at 3 கேக்வாட் நமக்கு தெரியும், போன கேமே பார்த்தா அவன் வந்துட்டு 3 சொன்னாலும் அவனுக்கு கிட்ட அந்த கேம் இருக்குங்க. லைக் நீ வந்துட்டு நீ 5 ஃபீல்டர் வெளில வைக்கிறியோ இல்லை 4 ஃபீல்டர் வெளில வைக்கிறியோ இல்லை 2 வைக்கிறியோ, என்னால கேப்ஸ் என்னால எடுக்க முடியும், நான் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிக் ஷாட்ஸ் வேணும்னா என்னால் அடிக்க முடியும். செம்ம குவாலிட்டி பிளேயரா இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவன் ஆவரேஜ் வந்து 140 ஏதோ இருக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸா பாக்குறப்போ. இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்துட்டு லைக் ஐ டோன்ட் நோ, லைக் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இந்தியன் டீம்ல வந்துட்டு பேட் ஃப்ளோ பாத்தீங்களா? அதாவது ஒரு என்ன கிளாஸ் என்ன இது, அந்த ரன் ரேட்லாம் அந்த சாட்னர் ஓவர்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னா விளையாடுறப்ப இந்தியன் டீம்ல திணறுவாங்க சாட்னர் ஓவர். நம்ம என்னடா அசால்ட்டா ஆடுறோம் சாட்னர் ஓவரை. 100% நீங்க சொல்றது கரெக்ட். என்ன சிங்கிள் தட்டுறதுக்கே வந்துட்டு தடவுவாங்க அவங்க. 30 யார்ட்ல கூட வைக்க மாட்டாங்க, ஷார்ட் கவர்ல வச்சுட்டு சிங்கிள் பிளாக் பண்றதுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உட்காந்து டொக்கு டொக்கா வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்டா சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி. அசால்ட்டா கொஞ்சம் ஷார்ட்டா போட்டா பேக் ஃபுட் போயிட்டு கட் ஆடுறான், கொஞ்சம் ஃபுல்லா போட்டா கவர்ஸ் மேல இன்சைட் அவுட் ஆடுறான், இல்ல வந்துட்டு கிரவுண்ட்லயே பிளேஸ் பண்ண பாக்குறான். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்காங்க. லெக் சைடுல போட்டா இப்படி இந்த பக்கம் அடிக்கிறான். அதாவது சாட்னர் கிட்டத்தட்ட வந்து ரெஸ்பெக்ட் நோ ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி ஆடினா. ஐ திங்க் கெய்க்வாட் வந்து வி கா செம்ம டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்கா. இந்த அனதர் சீசன் he could be ending up as a top run scorer. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் சாலிட் எப்பவுமே அந்த டாப் 3ல இருந்துட்டே இருப்பான். எவ்ரி லாஸ்ட் 3-4 ஐபிஎஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்ட் him to play for India. லைக் அந்த 3 at 4 ஏதோ ஒரு ஸ்லாட் அவனுக்கு கொடுங்கடா, அவன் ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்துட்டு நீங்க எங்க வேணாலும் ஆடுங்க. டெஃபினெட்லி இஸ் டெஃபினெட்லி. நீ அப்படியே பாக்குறப்போ இந்தியன் டீம்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல அவன் விளையாடி தான் ஆகணும்ன்ற ஒரு அட்லீஸ்ட் அவன் அந்த ஹோம் மேட்சஸ்லாம் ஹோம் டெஸ்ட் மேட்சஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்க, தயவு செஞ்சு அவனை ஆட வைங்க. இட்ஸ் வெரி நோன் இஷ்யூ வந்து நம்மளுக்கு ஸ்பின் ஆட தெரியல டீம்ல இருக்கவங்களுக்கு. இவன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். கண்டிப்பா ஆடணும், இவனும் ஆடணும், ஸ்ரேயஸ் ஐயரும் ஆடணும் ஹோம் கேம்ஸ்ல. அது எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. பட் ஹேவிங் செட் தட், இது வந்து ஒரு இந்த சீசன் அவருக்கு ஒரு நல்ல அந்த டாப் ரன் ஸ்கோரர் வந்துட்டு என்ன பண்றது. இன்னொரு சைடு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கப்ப எப்படி இருக்குன்னா, இன்னொரு டீமை தான் பேசாம உருவாக்கிட்டு போகுமேன்ற மாதிரி. டீம்ல வந்து யாரை தூக்குவானு ஒரு கேள்வி கேட்கறப்ப நமக்கு யாரு அந்த பேர் வரமாட்டேங்குது. ஐ மீன் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட்லாம் நீங்க கிட்ட குறைய சொல்ல முடியும். அன்னைக்கு கூட பாருங்க எல்லா பேட்டரும் ஸ்ட்ரகிள் பண்றப்ப இவன் வந்துட்டு 200 ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடிட்டு இருந்தான். ஐ திங்க் 50 or 20 odd balls அவன் அடிச்சான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க ஸ்ட்ரைக் ரேட்லாம் இவனுக்கு வந்துட்டு இவன் என்ன உங்களுக்கு அபிஷேக் சர்மா மாதிரி 10 6 அடிக்க மாட்டேங்கிறான். ஒரு பாலுக்கு வந்துட்டு 10 ரன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி இவன் பேட்டர் இல்லை. இவன் ஒரு பால் நான் 4 ரன் கொடு, நான் வந்துட்டு அதை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி ஆடுறான். சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றான், டபுள் குவிக் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஒரு மாதிரி பாவமா இருக்கு அவன். பாவமா இருக்கு லிட்டரலி. வந்து என்ன இதுக்கு மேல ஒருத்தன் என்னடா பண்ணணும், எப்படி எடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. இஸ் நாக்கிங் பேங்கிங் த டோர், கிக்கிங் த டோர் ஓபன் தான் நினைக்கிறேன் இந்தியன் டோர்ஸ்க்கு. இந்த கில் லைக் மற்ற பிளேயர்ஸ்லாம் இப்போ யாரெல்லாம் இந்த டீம்ல ஆடுறாங்களோ, இப்போ கில் ஆகட்டும், லைக் அபிஷேக் சர்மா ஆகட்டும், அவங்கலாம் வந்துட்டு ஸ்டேப் அவுட் மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி 600 700 runs at 250 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்க சொல்லுங்க, முடியவே முடியாது அவங்களால, வாய்ப்பே இல்லை. கில்லுக்கெல்லாம் வந்து நிறைய சான்ஸ் கொடுப்பாங்கப்பா, நம்ம கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பாவம் பண்ணாங்க.
ஓகே, நம்ம இதுல அந்த பாலிடிக்ஸ்குள்ள இப்போ போத்தால அது இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு எவ்ரிதிங் லுக்ஸ் Yeah. ரைட் ஃபார் சிஎஸ்கே. அந்த கேமும் வந்து பேட்டிங் பிச்சா இருந்தா இட் வில் பி a வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட். Hmm. இஃப் இட் இஸ் a ஸ்பின்னிங் விக்கெட், இந்தியா இந்தியான்னு சொல்ல முடியாது, சிஎஸ்கே ஹாஸ் a CSK பிரைட் சான்ஸ் நினைக்கிறேன். ஸ்லைட் எட்ஜ். அண்ட் எனக்கு இன்னொன்னு டாஸ் ஃபேக்டர் மட்டும் சொல்லணும். ஏன்னா டாஸ் ஐ ம். திங்க் நம்ம தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். போலிங் எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்துட்டு அதே பிச்சா இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டான்னு தோணுது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் கொஞ்சம் இன்னுமே ஸ்லோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் சில விக்கெட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் த்ரூ இட் ஆஃப். லைக் இப்போ அந்த ஒரு மைண்ட் செட் வேற ஆயிடுச்சு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கேம்ஸ்க்கு அப்புறம் இட் மைட் சேஞ்ச். பட் இப்போலாம் என்ன பிச் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு கொஞ்சம் கிளாரிட்டி வருது. எல்லாமே 250 220 பிச்சா இருக்காது. ஸோ இந்த மாதிரி 160 பிச்சா இருக்கிறப்போ வந்துட்டு நீங்க தேவையில்லாம அடிக்க போயிட்டு விக்கெட்டை லூஸ் பண்ணானான்னு தோணுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சிஎஸ்கே வந்துட்டு தே வுட் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட், புட் 180 ஆன் த போர்ட், அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஐ திங்க் வரல, ஃபர்ஸ்ட் கேம்ல வரலன்னு நினைக்கிறேன். அப்படி ஸோ இஃப் தட் இஸ் ட்ரூ, செகண்ட் கேம்லயும் வரலன்னா ஐ திங்க் வி ஷுட் கான்ஃபிடென்ட்டா போல் செகண்ட். ஏன்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் இந்த தோனி ஸ்பின் சோக் பண்றது தான் வந்துட்டு ஒரு மந்த்ரா ட்ரெண்டாவே இருக்கும். அது வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா நம்ம பண்ணலாம். ஐ திங்க் அந்த நூர் கான்ஃபிடென்ட் அஹ்மத் வந்து ஆன் நம்ம டாப் ஆஃப் திஸ் கேம். கேப்டனுக்கு வரணும். ஐ திங்க் ஒன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் போயிடுச்சுன்னா அவருக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம டாஸ் தோத்து அவங்க அந்த மாதிரி டிசைட் பண்ணி நம்ம இது பண்ணா அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் இன்ஸ்டால் ஆயிடும் நம்ம ஜெயிச்சோம்னா. ஏன்னா தைரியமா அப்ப ஆனா வந்து அவனுக்கு என்ன பண்ணணும்னு வந்து தெரிஞ்சிடும். ஐ திங்க் தேர் இஸ் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய கேப்டன்ஸ்க்கு இருக்கு, நாட் ஓன்லி கேக்வாட். நிறைய கேப்டன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதை விட செகண்ட் பேட்டிங் பண்றது பெட்டர்னு நினைக்கிறாங்க. அது ஃபார் சம் ரீசன் T20ல அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. they know the score to chaseன்றது மாதிரி. அது ஒரு இன்னைக்கு அது ஹெல்ப் ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க பாருங்க டார்கெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவங்க வந்துட்டு எப்படி இன்னிங்ஸை கம்ஃபர்டபுளா பிளேஸ் பண்ணி குவிண்டன் டிகாக் எடுத்துட்டு போயிட்டு முடிச்சு கொடுத்துறான். ஸோ அதான் இட் டிபெண்ட்ஸ் லைக் ஆன் தேர் டே அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் டாஸ் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அண்ட் நமக்கு ஸ்பின் டிரைவ் தாங்க அகைன் ஒன்ஸ் அகைன் அவங்க நம்பி தான் நம்ம இருக்க போறோம் ஹோம் கேம்ஸ் எல்லாமே. நூர் அஹ்மத் வந்துட்டு எப்படி போட்டான்னு பாத்துறோம். அந்த 10 crore வந்துட்டு ஒரு வர்த்தாக்கி கொடுத்துருவோம். ஒரே ஒரு மேட்ச் அப் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு மேட்ச் அப் சொல்லுங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் வந்து எப்பயுமே இந்த ஜட்டு விசஸ் கோலி தான். நீங்க சொன்னீங்க ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் கோலி சொன்னீங்க, அதான் இருக்க போகுது. ஸோ ஐ எம் ஈகர் டு வெயிட் பிகாஸ் ஒரு டைம் அந்த மாதிரி தான் அடிக்க போய் போல்ட் ஆயிட்டு அது ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த அந்த இது ஐ திங்க் லாஸ்ட் சீசனோ அதுக்கு முன்னாடி சீசனோ தெரில. அந்த அதே லெக் பிரேக் தான், அப்படி குத்தி அப்படி ஸ்ட்ரைட்டன் ஆகிற பால் தான். அந்த மாதிரி பயங்கர வீக்னஸ் விராட் கோலி. அதுக்கு ஐ திங்க் மாட்டுவார்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது பார்க்கணும்னு பாக்குறீங்களா? எனக்கு வந்துட்டு அதான் நம்ம ஆக்சுவலா வந்துட்டு ஓகே ஈஸியா சிலதான் சொல்லிட்டோம் ஸ்பின் அகைன்ஸ்டா வந்துட்டு சில வீக்னஸ் இருக்கு அப்படின்னு. பட் they also have the best batter against spin currently going around, ரஜத் பட்டிதார். அடிச்சு கிழிச்சு கொடுத்துரும் அவனுக்கு வந்துட்டு மாட்டுச்சுன்னா. ஸோ வந்துட்டு நூர் அஹ்மத் வர்சஸ் ரஜத் பட்டிதார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா நூர் அஹ்மத் தான் அந்த அட்டாக்கிங் பவுலர் நம்ம டீம்ல. லைக் அவனை வந்துட்டு அவங்க டிஃபென்சிவா ஆடிட்டாங்கன்னா மற்ற 2 spinners will come into the game. But I think Noor Ahmed தான் once again he'll prove to be crucial for us, if we have to win the game. So against Patidhar வந்துட்டு அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான். ஏன்னா பட்டிதர் கண்டிப்பா வந்துட்டு இஸ் கோயிங் டு டேக் நூர் அஹ்மத் ஆர் அஸ்வின் ஆர் ஜடேஜா யாரா இருந்தாலும் இஸ் கோயிங் டு டேக் தம் ஆன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நூர் அஹ்மத் வந்துட்டு அந்த பிரேக் த்ரூ கொடுத்தானா வந்துட்டு இட் பி கிரேட் ஃபார் அஸ். இல்லைனா பட்டிதர் ஒரு 50-60 அடிச்சிட்டானா then that will be a problem. Yes, fantastic. With that I think second game all set. நம்ம இந்தியா ஃப்ரைடேஸ் கேம் நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஜெயிச்சுட்டு அதனுடைய எண்ட் ஆஃப் தி கேம் நம்ம மறுபடியும் ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அந்த மேட்சை. Until then, signing off is Kiruba and Rudra. Please do like, subscribe and comment. Bye. Thank you. Bye.